ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். என்னுடைய பாதத்தை தொட்டதின் பலனை உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ சந்தோஷமாக அனுபவிக்க தான் போகிற. சர்வ நிச்சயமாக என் பாதம் தொட்ட கரங்களிலேயே, உன்னுடைய கரங்களிலேயே உனக்கானதை தந்து உன்னையும் ஆசீர்வதித்து நான் அருள் செய்வேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த உனக்கான அற்புதமான வாழ்க்கை கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ்ந்தாலும் கூட இன்னைக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் நாளைக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. வாய்ப்புகள் சிறுசோ பெருசோ உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடியதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக மனமகிழ்வோடு வாழ தயாராக என் செல்லமே. இது என்ன சின்னதாக இருக்குது, சிறு வாய்ப்பாக இருக்குது, இதை விட பெருசாக நான் எதிர்பார்க்குறேன், இதை விட எனக்கு மிக சிறப்பான சந்தோஷமான விஷயம் அமையணும், எல்லாமே பெருசாக கிடைக்கணும்னு யோசிக்காதே. வாய்ப்புகள் சிறிதோ பெருசோ அதை ஏற்றுக்கொண்டு அதன்படியில் உன் வாழ்க்கையை வாழ எப்போதுமே தயாராக இருக்கணும். நினைவுகள் என்பது வாழ்க்கையில் எப்போதுமே கஷ்டத்தை மட்டுமே நினைப்பதாக இருக்கக்கூடாது. இலையுதிர் காலத்தை போல துன்பத்தையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீனா அப்புறம் புத்தம் புதிதாய் வசந்த காலம் எப்படி உருவாகும்? உன் வாழ்வில் நடக்கும் மாறுபட்ட கருத்துக்களால் நீ கவலை கொள்ள வேண்டாம். வாழ்க்கைனா எல்லாமே எதிர்பார்த்தது போல அமையாது தானே. சில விஷயங்கள் உன் மனதில் நினச்சதுக்கு எதிராக நடந்தாலும் அதுவும் சரியாகும், அதையும் சரி செய்யலாங்கிற நம்பிக்கையோடையும் தன்னம்பிக்கையோடையும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனம் வருந்தி குழம்பி போகாதே என் செல்லமே. உன் வாழ்வில் நீ நடக்க போகிறதெல்லாம் நல்லதாக தான் இருக்குன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. கசப்பான உன் வாழ்க்கையை இனிப்பானதாக மாற்றி அமைச்சு எல்லா வகையிலும் உனக்கு மன நிம்மதியை தருவதற்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா. உன்னுடைய செயல்கள் மூலமாகவே உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் வரவழைப்பேன். உன் வாழ்க்கை என்பது வளமும் நலமும் நிறைந்ததாக மாறத்தான் போகிறது. உன்னை உயிரா நினச்ச மனிதர்கள் எல்லாரும் இப்போ உன்னை விட்டு ஒதுங்கி போகிறாங்களே, நீ யாருக்கு முழு நம்பிக்கையும் முழு அன்பையும் பாசத்தையும் கொடுத்தியோ அவங்க கூட உன்னை இப்போ மதிக்கலையேன்னு நீ யோசிக்க வேண்டாம். எல்லாம் மாறும். காலமும் நேரமும் மாறும், உன்னுடைய வாழ்க்கையும் மாறும். உனக்கு உயிராக இருந்து உனக்கான அத்தனை தேவைகளையும் செய்து தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் வந்து விட்டேன் அல்லவா. இனிமே நீ எதை நினச்சும் வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. உன் கவலைகளும் கண்ணீரும் மாறி உன்னுடைய வாழ்க்கை நிலைமையும் மாறப்போகுது. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த முன்னேற்றத்தை தருவதற்காக நான் வந்துவிட்டேன். இத்தனை நாளாக அடைபட்டிருந்த கதவுகளெல்லாம் இப்போ திறக்க போகுது. அதை திறக்கும் வழிகளையும் நான் உனக்கு காட்டுவேன் என் செல்லமே. உன்னுடைய திறமையை கூட பல பேர் இங்கு திமிராதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். திறமை இருக்கிறதுனாலும் உன்கிட்ட திமிர் இருக்குதுன்னு உன்னை யார் எப்படி பேசினாலும் அதை பற்றி நினச்சி நீ கவலைப்படவும் வேணாம், கலங்கவும் வேண்டாம். இங்கு மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையை தானே தவிர உன்னிடம் எந்த விஷயத்தையும் இல்லை என் செல்லமே. உன்னுடைய திறமையின் மூலமாகவே நான் உன்னை முன்னுக்கு கொண்டு வரேன். நீ சிந்தித்து சிறப்பாக உன் கடமைகளை செய்து முடிக்கப்பார். காலத்தின் மதிப்பு தெரிந்து வாழ பழகி கொண்டால் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். காய்த்த மரம்தானே கல்லடிப்படும், அதே போலதான் ஒரு மரத்தில் நிறைய காய்கள் இருந்தால் தான் எல்லாருமே போகிறவங்கெல்லாம் அதை திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. அதை எப்படி எடுத்து சாப்பிட்லான்னு அதற்கான முயற்சிகளை செய்வார்கள். அதே போல தானே நீயும் காய்த்த மரம் போல எல்லா வகையிலையும் முன்னேறி போகிற. நல்ல மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் வந்திருக்கு. அதை பார்த்து பொறுக்க முடியாமல் எப்படியாவது உன்னை சாய்த்திடணும் வீழ்த்திடணும் நினைக்கிறவங்க கண்ணு முன்னாலேயே அண்ணாந்து பார்க்கும்படி நான் செய்கிறேன். எல்லாரும் உன்னை உயர பார்க்கும்படியும் உச்சாலத்தில் அமர வைக்கும்படியும் உனக்கான வாழ்க்கை வசதிகளை நான் கொடுக்க போகிறேன் என் செல்லமே. என்னுடைய பாதத்தை தொட்ட பலன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் தெரிய வரும். இனி யார் உன்னை விமர்சனம் செய்தாலும் என்னதான் கூறினாலும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத. உன்னுடைய தனித்திறமை என்பது மிகவும் அற்புதமானது. எல்லார் கவனத்தையும் உன் பக்கம் திசை திருப்பி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாய் முடித்து தர நான் தயாராகிட்டேன். அதிர்ஷ்டமும் இப்போது உன்னை வந்தடைவதற்கான நேரம் வந்துவிட்டதல்லவா. அதனால்தானே இந்த பதிவை இப்போது கேட்டுக்கிட்டு இருக்க. தெய்வம் எப்போதுமே நல்லவர்களை சோதனை செய்யும் என்பது போலதான் நானும் உனக்கான சோதனைகளை கொடுத்திருக்கிறேனே தவிர ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. நம்பிக்கையும் பொறுமையும் நிச்சயமாக இப்போது உனக்கு தேவை. உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்காக தான் பிறந்திருக்கியே தவிர கிடைக்காததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத.
உனக்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களும் மனநிறைவை தரும்படி உனக்கான சிறந்ததையும் சந்தோஷமானதையும் நான் கொடுக்கிறேன். என் நிலைமை எப்போது மாறுமென உன் மனதில் இருக்கும் ஏக்கமெல்லாம் எனக்கு தெரியும் என் செல்லமே. அதனால்தானே உன் வாழ்க்கையை சிறப்பாய் மாற்றுவதற்காக நான் வந்திருக்கேன். நீ கீழே விழும்போது உன்னை தாங்கி பிடிக்கவும், உன் மனநிலை உடையும் போதெல்லாம், மனசு சரியில்லாமல் நீ கவலைப்படும் போதெல்லாம் உன்னை தட்டி கொடுக்கவும், தனியே நீ கண் கலங்கி அழுகும்போது உன் கண்ணீரை துடைக்கவும் இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? பிறகு ஏன் நீ கவலைப்படுற? ஓ நிலமை நீ நினச்சதை விட மிக சிறப்பாய் மாறத்தான் போகுது. கவலைப்படாதே என் செல்லமே. உன் மன பாரத்தையும் கவலைகளையும் வருத்தத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாயிரு. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். அம்மா வராகி தாயே, எல்லாமே நீங்கள் தானே உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கேன். என் நம்பிக்கை வீண் போகாமல் காப்பாத்துங்கன்னு நீ கேட்டதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. உன்னுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் செவி கொடுத்து கேட்ட உன் வராகியம்மா, நீ விரும்பியதையெல்லாம் இப்போது உன் வாழ்க்கையில் வரவழைக்கப் போகிறேன் என் செல்லமே. உன்னை பார்த்து ஏளனமாய் நினைத்தவர்களும் ஏகத்தாளமிட்டு சிரித்தவர்களும் பார்த்து வியக்கக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையில் நான் உயர்வை கொடுக்க போகிறேன். உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். அதுவும் நீ ஆசைப்பட்டதை விட மிக சிறப்பானதை உன் வாழ்நாள் பொக்கிஷமாக நான் தரப்போகிறேன் என் செல்லமே. என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் இனி எப்போதும் உன் கூடவே இருக்கும். உன் வாழ்க்கையில் காலமும் நேரமும் சரியாக இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நீ கேள்விப்பட்டிருப்ப. ஆனால் இனிமே உனக்கு நடக்க போகிறது எல்லாத்தையும் நல்லதாகவே அமைத்து கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் என் செல்லமே. நீ வணங்கக்கூடிய இந்த வராகி அம்மா உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் உண்டாக்குவதற்காகவே நீ நினச்ச காரியங்களிலெல்லாம் வெற்றியை தரப்போகிறேன். வாழ்க்கையை வாழக்கூடிய பக்குவமும் சூட்சும ரகசியமும் தெரிந்துவிட்டால் பல்லக்கில் ஏறி மனிதர் வாழலாம் என கேள்விப்பட்டிருப்பாய்தானே. அப்படி இப்போது உனக்கு வாழ்க்கையின் பக்குவங்களை கற்றுக் கொடுத்து உனக்கான உயர்வு நிலையையும் தரப்போகிறேன். எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்வதெப்படி என தெரிந்து புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. ரோஜா மனம் வீசும் உன் வாழ்க்கையில் தென்றலாய் மாறும்படி எல்லாவற்றையும் நான் சரியாய் சுகமாய் உனக்கு கொடுக்க போகிறேன். ஆழ்கடல் முத்தாக நீ மாறி உன் வாழ்வில் ஜொலிக்கப் போகிறாய் என் செல்லமே. இனி எல்லாமே உன் மனசு போலவே உனக்கு நல்லதாக நடக்கும்படி என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் கூட நான் கொடுக்க வந்துட்டேன். இப்போது உன் மனசில் ஒரு குழப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது சரியா தவறானு தானே யோசிச்சுக்கிட்டே இருக்க. பக்திக்கும் முயற்சிக்கும் நான் பலன் கொடுப்பேன் என்பது போல உனக்குள்ள நான் இருந்து நீ பக்தியோடு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் என்னை நம்பி நீ களமிறங்கிய எல்லா வேலைக்கான முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியை தர்றேன். உன்னை வழிநடத்தக்கூடிய நானே உன் வேதனைகள் அனைத்திலிருந்தும் உன்னை விடுவிப்பேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் மனசுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும்படி உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உன்னுடைய வேண்டுதல்களையும் பழிக்கச் செய்வேன். உனக்கு துணையா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? இனி எல்லா விஷயமும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். போகிற போக்கில் துயரத்தை கடந்து நீ போய்கிட்டே இரு. யாருக்காகவும் எதுக்காகவும் எங்கேயும் நிற்க வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீயே மேம்படுத்தி எல்லாரையும் நன்றாக வாழ வைக்கும்படி நான் செஞ்சு கொடுக்குறேன். இதுவரை காணாத மகிழ்ச்சியையும் அடைந்திராத சந்தோஷத்தையும் நீ உன் வாழ்க்கையில் பார்க்க போகிற. உன்னால் 4 பேர் நல்லா இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு உனக்கான வசதி வாய்ப்புகளை கொடுத்து மற்றவர்களுக்கு உதவும் எண்ணத்தையும் உதவக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பேன் என் செல்லமே. உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாமே இப்போ முடிஞ்சு போச்சு. இனிமே உன் இல்லம் தேடி வந்து உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்படி எல்லா விஷயங்களையும் நான் முடிச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையிலையும் இப்போது தென்றல் காற்று வீசப்போகுது. நீ எதிர்பார்த்ததை உனக்கானதை உன் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக உன் கரங்களிலேயே நான் ஒப்படைக்க போகிறேன். உனக்கான மிகச்சிறந்த வழிகாட்டியாகவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கப் போகிறேன் என் செல்லமே. இனி எல்லாமே நீ நினச்சது போல நல்லதாகவே நடக்கும்படி நான் உன்னுடனேயே உனக்கு துணையாக இருப்பேன்.